பொதுவா வந்து சிறைவாசிகள் வெளியே போகும்போது எஸ்கார்ட்டோட தான் போவாங்க. படிக்க போறதும் கூட இப்ப எஸ்கார்ட்ல தான் போயிட்டு வருவாங்க. 8த் ஸ்டாண்டர்டு முடிச்சவரு அது ஒரு இதனால வந்து சிறைக்குள்ள வந்து ஒரு குற்ற வழக்குல உள்ள வந்துர்றாரு. ஆயுள் தண்டனை சிறைவாசி ஆயிர்றாரு. நாங்க அப்போ பணிக்கு சேர்ந்த காலகட்டம். அப்ப வந்து அவரு வந்து மேற்கொண்டு அவர படிக்க வைக்கிறாங்க. அங்க இருந்த ஒரு சிறை கண்காணிப்பாளர், அவ்வளவு மனிதநேயம் மிகவும் கடுமையானவர், கட்டுப்பாடானவர், ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆனா வந்து அவருக்குள்ள எப்படி நீரோட்டமாக ஒரு அந்த ஒரு அன்பு ஓடிக்கொண்டே இருக்கும். அவரு அந்த சிறைவாசிக்கு வந்து சிறப்பு அனுமதியா வாங்கி லா காலேஜுக்கு போனாருங்க. லா காலேஜுக்கு அவரு சைக்கிள் ஒண்ணு வாங்கி குடுத்தாரு. சூப்பரிண்டென்டன்ட் சைக்கிள் ஒண்ணு வாங்கி குடுத்து, லா காலேஜுக்கு கோயம்புத்தூர் அப்ப வந்து ரேஸ் கோர்ஸ்ல லா காலேஜ் இருந்ததுங்க. அந்த லா காலேஜுக்கு இவராக எஸ்கார்ட்லாம் எதுவுமே கிடையாது. பொதுவா வந்து சிறைவாசிகள் வெளியே போகும்போது எஸ்கார்ட்டோட தான் போவாங்க. படிக்க போறதும் கூட இப்ப எஸ்கார்ட்ல தான் போயிட்டு வருவாங்க. ஆனா இவருக்கு வந்து சைக்கிள் அதெல்லாம் வாங்கி குடுத்து, அவரே போயிட்டு திரும்பி அவரே வந்துருவாரு. அவரு இப்ப வந்து கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு.